ஸோ லாஸ்ட் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண மாதிரி நம்ம இந்த தடவை வந்து பண்ண போகிறது வந்து மியூச்சுவல் டிஎல்எஸ் ஆத்தென்டிகேஷன் அவ்வளோதான். ஸோ அப்போ ரைட் சைடில் இருக்கிற சர்வரை வந்து நீங்கள் வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் சர்வர், அதாவது இந்த விஷயத்தில் வந்து அப்ளிகேஷன் சர்வர் வந்து பின்னாடி தான் இருக்கும். ஆனால் இந்த இடத்துல வந்து நீங்கள் ஓப்பன் ட்ரஸ்டிக்குன்னு வச்சிங்களேன். ஸோ உங்களுடைய டிவைஸ் ட்ரஸ்ட் வந்து செக்யூர் வெப் கேட்வே தான் டிசைட் பண்ணுது, விச் இஸ் ஓப்பன் ட்ரஸ்டி. ஸோ இந்த சர்வர் சைடில் நீங்கள் செக்யூர் வெப் கேட்வே ஓப்பன் ட்ரஸ்ட்னு நினச்சிங்க, அதுக்கு பின்னாடி உங்களோட அப்ளிகேஷன் சர்வர்ஸ் இருக்குன்னு வச்சுங்க. ஸோ அந்த சர்வர் ஹெடருக்குள்ளே போய் தான் நீங்கள் கான்ஃபிகர் பண்ண போகிறீங்க. ஸோ பிஃபோர் கெட்டிங் தி ஒரிஜினல் லேண்டிங் பேஜ் ஆஃப் build.jegantest.in நீங்கள் ஒரு கிளைண்ட் சர்டிஃபிகேட்ஸை நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணால் மட்டும்தான் அது வரும். ஸோ எந்த டிவைசஸ் அக்ராஸ் த இன்டர்நெட்டில் வந்து சர்வர் சைன்டு கிளைண்ட் சர்டிஃபிகேட்ஸ் இல்லையோ அங்கெல்லாம் வந்து அந்த அப்ளிகேஷனோட பேஜ் வராது. அவ்வளோதான். ஸோ ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, அந்த இடத்துல வந்து ஃபிங்கர் பிரிண்ட், லாஸ்ட் வீடியோவில் வந்து fingerprint.com மிஷின் லேர்னிங் வழியாக வரக்கூடிய அந்த டிவைஸ் ஐடியை பேஸ் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணோம். இந்த தடவை வந்து நம்மளுடைய ஓப்பன் எஸ்எஸ்எல் டிஎல்எஸ் சர்டிஃபிகேட்ஸ் ஜென்ரேட் பண்ணி கிளைண்ட்டில் அந்த டிஎஸ் சர்டிஃபிகேட்ஸ் டிப்ளாய் பண்ணிவிட்டு இந்த இடத்துல சர்வர் சைட்லேயும் அந்த வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் என்னங்கிறது சர்வர் சைடை டிப்ளாய் பண்ணிவிட்டு ரிக்வஸ்ட் வரும்போது ஃபஸ்ட்டு வந்து சர்வர் வில் ஆஸ்க் த கிளைண்ட் கிவ் மீ த சர்டிஃபிகேட்னு கேட்கும். ஸோ கிளைண்ட்டு வந்து சர்வர் கேட்டு அந்த சர்டிஃபிகேட்டை ப்ரெசென்ட் பண்ணால் மட்டும்தான் தே வில் கெட் ஆத்தென்டிகேட்டட், அந்த இடத்துல பேஜ் வரும். ஸோ இப்போ நம்ம வந்து டெமோ பார்த்தோம்னா புரிஞ்சிருக்கலாம். ஸோ இந்த fingerprint.com வழியாக வரப்போன டிவைஸ் ஐடென்டிட்டியும் இதுவும் டிவைஸ் ஐடென்டிட்டி தான், ரெண்டுக்கும் ஒரே டிஃப்ரென்ஸ். அது மிஷின் லேர்னிங் பேஸ்டு பெய்டு வெர்ஷன் ஆஃப் டிவைஸ் ஐடென்டிட்டி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ட்ரஸ்ட், அதாவது MTLS ஜீரோ ட்ரஸ்ட் ஃப்ரேம் ஒர்க், மியூச்சுவல் டிஎல்எஸ் ஆத்தென்டிகேஷன், அதை பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுது, ஒன்றுமில்ல. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓப்பன் ட்ரஸ்டி ஆர் என்ஜினிக்ஸில் வந்து அந்த ஒரு 2 கமாண்டை போட்டு விட்டோம்னா அதில் சர்டிஃபிகேட்ஸை கிரியேட் பண்ணி மென்ஷன் பண்ணிட்டோம்னா அப்புறம் இதை PFX ஃபைலை கன்வெர்ட் பண்ணி கிளைண்ட் ப்ரௌசரில் மேனுவலாக டிப்ளாய் பண்ணிடணும். ஸோ எந்த கிளைண்ட் ப்ரௌசரில் அந்த சர்டிஃபிகேட் இருக்கோ அவங்களுக்கு மட்டும்தான் அப்ளிகேஷன் அக்சசபிளாக இருக்கும். யார்கிட்ட இல்லையோ அவங்களுக்கெல்லாம் வந்து 400 SSL பேட் ரிக்வெஸ்ட்டோ SSL சர்டிஃபிகேட் வாஸ் நாட் சென்ட் அந்த மாதிரி சொல்லி எரர் அடிச்சு நிற்கும். ஸோ அக்ராஸ் இன்டர்நெட் அதுவும் நல்லா ஃபுல்லி ஃபங்க்ஷனலாக தான் இருக்கும். ஸோ டிப்ளாய் பண்ணும்போது உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் ஆகிடும். ஸோ நம்ம டேரெக்டாக டிப்ளாய்மெண்ட்டுக்குள்ளேயே போயிடலாம். ஸோ கான்ஃபிகரேஷன் ஃபைலு, ஸோ LSVI நம்ம build.conf டேட்டா போயிடலாம். ஸோ பழைய கான்ஃபிகரேஷன் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா லெட்ஸ் டேக் இட் அவுட், நம்மளுக்கு அது தேவையில்லை. ஃபங்க்ஷன் இன்சர்ட், ஸோ இது வந்து நம்ம ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிடலாம், இது நம்மளுக்கு வேண்டாம். ஏன்னா இப்போ அதை நம்ம இது டெமோ பண்ண போகிறதில்ல. ஸோ நம்ம இதை எடுத்துருவோம். டெலீட் பண்ணிவிட்டு திருப்பி வீடியோ வந்து எனேபிள் பண்ணுறேன். ஸோ கான்ஃபிகரேஷன் ஃபைலெல்லாம் ஃபுல்லாகவே கிளியர் பண்ணியாச்சு. இப்போது கான்ஃபிகரேஷன் ஃபைலெல்லாம் ஃபுல்லாக கிளியர் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்மளுக்கு இருக்கிறது வந்து இது மட்டும்தான், சரியா? ஸோ இதில் வந்து ஒரு 2 லைன் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆட் பண்ணோம், சர்டிஃபிகேட் ஜென்ரேட் பண்ணோம். ஸோ அது என்னென்ன பண்ண போகிறோன்னு சொல்லிடுறேன். ஸோ build.jegantest.in ஒரு கீயும் சர்டிஃபிகேட்ஸும் ஓப்பன் SSL வச்சு ஜென்ரேட் பண்ணுறேன், ஓகேவா? அப்புறம் அதே சர்டிஃபிகேட்டை பேஸ் பண்ணி எகெயின் ஐம் ஜென்ரேட்டிங் PFX சர்டிஃபிகேட். இந்த சர்டிஃபிகேட்டை வந்து we can import it in the browser, Mozilla, Firefox, Safari, Chrome, எங்கே வேணால் போட்டுக்கலாம். ஸோ இம்போர்ட் ஆகிக்கலாம் அந்த சர்டிஃபிகேட் ரெபாசிட்டரி பேஸ் பண்ணிவிட்டு, சரியா? ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்ன வேணும்னா Nginx கான்ஃபிகரேஷனில் we will tell this only. ஸோ இது இந்த இடத்துல அப்படி போட்டலாம், போட்டு அந்த பாட்டை மட்டும் நம்ம கொடுத்தா போதும். ஸோ இப்போ நம்ம வந்து லெட்ஸ் கோ ஹெட் அண்ட் டெஸ்ட் திஸ் அவுட். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த பாத்தை வந்து மேப் பண்ணலாம். ஸோ நம்ம வந்து நான் என்ன நினைக்கிறேன்னா we can do it in the root directory itself. ஃபஸ்ட்டு சர்டிஃபிகேட்ஸை க்ரியேட் பண்ணிவிட்டு அப்புறம் லெட்ஸ் டூ இட். ஸோ சர்டிஃபிகேட் க்ரியேட் பண்ணுறதுக்கு என்னென்ன வேணும் ஃபஸ்ட்டு இந்த லைன் அடிச்சிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த இடம், இந்த நேம்ஸ் .key .set இந்த வேர்டு தான் வேரியபிள், அதை வச்சு நீங்கள் ஏதாச்சும் ஒரு சர்டிஃபிகேட்டை க்ரியேட் பண்ணுங்கள். ஸோ ஃபாஸ்ட்டாக க்ரியேட் பண்ணலாம். இது கொஞ்சம் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக தான் இருக்கும், ரொம்ப ஈஸி. இந்தியா, ஸ்டேட் TN, சிட்டி வந்து கோயம்புத்தூர், ஆர்கனைசேஷன் நேம் இஸ் ஜெகன், ஆர்கனைசேஷன் யூனிட் இஸ் IT, காமன் நேம் வந்து ஜெகன்னு சொல்லுவோம். அப்புறம் இமெயில் அட்ரஸ் வந்து ஓப்பன் சோர்ஸ் jagan@gmail.com. ஸோ சர்டிஃபிகேட் ரெடி. இங்கே போய் பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ அந்த சர்டிஃபிகேட்டோட நேம் வந்து நம்ம க்ரிப் பண்ணிடலாம். ஸோ LS pipe grep சர்டிஃபிகேட் அண்ட் கீ இப்போது அவைலபிளாக இருக்குது. ஸோ இதுலேருந்து லெட்ஸ் கோ ஹெட் அண்ட்
பிஎஃப்எக்ஸ் ஃபைலை வெளியெடுப்போம். அந்த இது வந்து நம்ம அந்த build.conf ரெப்ரசன்ட் பண்ணோம் இந்த கான்ஃபிகரேஷன். ஸோ இந்த இடத்துல எப்படி இருக்கும்னா, நம்ம ரூட் டைரக்டரியிலே போடுற மாதிரி இருந்ததுன்னா, ஸோ இட் will look like this. அவ்வளோதான். ஸோ இது வந்து அந்த கான்ஃபிக்குள்ளே வந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு வந்துடும். அது ஃபஸ்ட்டு பிஎஃப்எக்ஸ் ஃபைல் ரெடி பண்ணிடுவோம். ஸோ அதுவும் ஆல்ரெடி ரெடி பண்ணி தான் வச்சுருக்கேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நீங்கள் மென்ஷன் பண்ணக்கூடிய நேம்ஸ், இது இந்த ஏரியாலாம், இது அப்புறம் எல்லாம் வேரியபிள் பார்ட்ஸ். சரியா? ஸோ PKCS12னா பிஎஃப்எக்ஸ் ஃபைல் இந்த மாதிரி வந்து ஸ்டோர் ஆகும். இதுதான் நீங்கள் ப்ரௌசரில் இம்போர்ட் பண்ணணும். கண்டிப்பாக பாஸ்வேர்டு கேட்கும். இந்த கமாண்ட் அடிக்கும்போது மறக்காமல் பாஸ்வேர்டை கொடுங்க, இல்லைனா செக்யூரிட்டி ப்ரீச். நான் சிம்பிள் பாஸ்வேர்டு இப்போதைக்கு போட்டிருக்கேன். ஸோ பிஎஃப்எக்ஸ் ஃபைலும் இப்போ ஜென்ரேட் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஃபைலை வந்து நம்ம லெட்ஸ் டவுன்லோட் இட் ஃப்ரம் WinSAP. இந்த ஃபைலை டவுன்லோட் பண்ணி தான் போடணும். ஃபஸ்ட் நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போது இந்த சர்வர்லேருந்து அந்த பில்டு ஜெகன்டெஸ்ட் பிஎஃப்எக்ஸ் ஃபைலை அதை வந்து நான் வந்து என்னோடய மிஷின் லோக்கல் ஹோஸ்ட்டுக்கு WinSAP வச்சு டவுன்லோட் பண்ணிட்டேன். இந்த சர்டிஃபிகேட்டை தான் நான் இப்போ வந்து இம்போர்ட் பண்ண போகிறேன். அது எப்படி இம்போர்ட் பண்ணுறதுன்னு நம்ம பார்த்துடலாம். ஸோ நம்ம வந்து இதில் லெட்ஸ் கோ டு செட்டிங்ஸ்ன்னு ஒன்று இருக்கும். செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு லெட்ஸ் சர்ச் ஃபார் செக்யூரிட்டி. ஆல் டிவைசஸ் போட்டோம்னா இந்த இடத்துல அது இம்போர்ட் ஆனது இருக்குது. அதை இப்படி வச்சிடலாம். இப்படி வச்சுட்டு இப்படி நெக்ஸ்ட் கொடுத்தோம் அப்படின்னா லாஸ்ட் ஃபார் த பாஸ்வேர்ட். நான் மென்ஷன் பண்ண பாஸ்வேர்டு இங்கே போட்டுட்டு ஃபினிஷ் கொடுக்குறேன். பாஸ்வேர்டு வந்து வந்துருச்சு, உள்ளே இம்போர்ட் ஆகிடுச்சு. க்ளோஸ் பண்ணிட்டு இதையும் க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போது என்னுடைய க்ரோம் ப்ரௌசர்லேருந்து தான் நம்ம வந்து அதை ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி அப்புறம் இன்னொன்று பண்ண வேண்டியது இருக்குது, அதை விட்டாச்சு. ஸோ இந்த கான்ஃபிகரேஷன் ஃபைலுக்குள்ளே போயிட்டு ELSVI build.conf ஃபங்க்ஷன் இன்சர்ட் இங்கே வருது இல்லையா? ஓகே, இங்கே போட போகிறதில்ல. நம்ம இந்த சைஃபர் சூட்ஸு கீழே வந்து we will just add that line. நான் ஆல்ரெடி சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் அங்கே பில்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த 2 லைன் இங்கே போட்டோம்னா அது ஒர்க் ஆகிடும். ஸோ இப்போ எதுனா இந்த 2 சைடு ரூட்டில் தான் இருக்குது. இந்த சர்டிஃபிகேட் நம்ம ஆல்ரெடி க்ரியேட் பண்ண முடியும் இந்த கமெண்ட்ஸ் வச்சு. அது இந்த சர்ட் ஃபைல் இருக்குது. நல்லா பார்த்தீங்க, இது பிஎஃப்எக்ஸில் சர்வர் சைடில் சர்டிஃபிகேட், ப்ரௌசர் சைடில் தான் பிஎஃப்எக்ஸு. ஸோ அப்படி போட்டு சரியா அதை எடுத்துகிட்டு இங்கே இப்படி ஆட் பண்ணிட்டு போட்டாச்சு. இப்போ நம்ம இதை வந்து க்ளோஸ் பண்ணிடுவோம். இப்போ ரிஃப்ரெஷ் பண்ணிட்டனால ஒரு வேளை சர்டிஃபிகேட் கேட்குதா அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ என் டிவைஸில் சர்டிஃபிகேட் இருக்குது. சர்டிஃபிகேட்டை டெலீட் பண்ணக்கப்புறம் என்ன ஆகும்னு தெரில. ஸோ செக் பண்ணி பார்ப்போம் டிவைஸ் சர்டிஃபிகேட்ஸ் கேட்குதான்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டேபை மட்டும் லிங்கை மட்டும் எடுத்துக்கிறேன். Ctrl+A Ctrl+C க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு புது டேப் ஓப்பன் பண்ணுறேன். அதில் போட்டு பார்க்குறேன் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். சர்டிஃபிகேட் கேட்குதா? ஓகே, சூப்பர். இங்கே சர்டிஃபிகேட் கேட்டுக்குது. சர்டிஃபிகேட்டை வந்து ஒரு வேளை நான் கேன்சல் பண்ணிவிட்டேன். என்ன சர்டிஃபிகேட் சூஸ் பண்ணல. No SSL certificate was sent. Open registry. Bad request. மறுபடியும் என்டர். ஓகே, இந்த செஷனில் வராது. திருப்பி நம்ம கொடுக்க வேண்டியது இருக்கும். சாரி, கட் பண்ணிட்டு திருப்பி டேப் போட்டு மேபி let me try with a new incognito. I think I need to restart my browser. இல்லைன்னா அது விடாது. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ரௌசரை ஃப்ரெஷ்ஷாக ரீஸ்டார்ட் பண்ணுவோம். ரீஸ்டார்ட் பண்ணிட்டு ட்ரை பண்ணுவோம். இப்போ ப்ரௌசரை ஃப்ரெஷ்ஷாக ரீஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இங்கே செக் பண்ணி பார்க்கலாம்.
இப்போ கேட்குது, முன்னாடி கேன்சல் பண்ணுறனால பேட் ரிக்வெஸ்ட் வந்துருச்சு. இப்போ கேட்டனால செலக்ட் பண்ணி தான் இருக்குது. ஓகே கொடுத்தா வருதா? இப்படி தான் வரும். ஸோ இப்போது ஒரு வேளை சர்டிஃபிகேட்டை கொண்டு போய் நான் திருப்பி அந்த எட்ஜ் ரெபாசிட்டரியில் போயிட்டு செட்டிங்ஸில் போயிட்டு நான் திருப்பி அதை டிசேபிள் பண்ணிட்டா என்னாகும்? மேனேஜ் செல் சர்டிஃபிகேட்ஸ், அது நான் ஜெகனுங்கிற அந்த ஃபைலை இப்போ இங்கே இருக்கு இல்லையா, இந்த ஃபைலை நான் வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். க்ளோஸ் இங்கே வந்து காப்பி பண்ணிக்கலாம். சர்டிஃபிகேட் எடுத்துட்டேன் இல்லையா, டெலீட் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணால் 400 பேட் எஸ்எஸ்எல் சர்டிஃபிகேட் வரும். செக் பண்ணி பார்க்கலாம். சர்டிஃபிகேட் வாஸ் சென்ட். அப்போ சர்டிஃபிகேட் இம்போர்ட் பண்ணால் என்ன ஆகுங்கிறத பார்ப்போம். மறுபடியும் உள்ளே போகிறோம். செட்டிங்ஸ், செக்யூரிட்டி, இம்போர்ட், நெக்ஸ்ட்டு ப்ரௌஸ், ஆல் சர்டிஃபிகேட்ஸ் செலக்ட் பண்ணிக்கிறேன். register-in போட்டுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 1 2 3 4 5 இது கொடுத்துட்டு பர்சனல். இப்போ இம்போர்ட் முடிஞ்சது. ஜெகன் வந்தாச்சு. இப்போ க்ளோஸ் கொடுத்துட்டேன். க்ளோஸ் கொடுத்துட்டு மறுபடியும் ஒரு புது இன்காக்னிட்டோ போகிறேன், ட்ரை பண்ணுறேன். ஸோ சர்டிஃபிகேட்டு இல்லை, இப்போ போட்டிருக்கு. ஸோ செலெக்ஷன் கேட்கும். ஓகே கொடுத்துட்டேன்னா சைட் லோட் ஆயிரும். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது எப்படி வேலை செய்யுதுன்னு. ஸோ நம்மளுடைய அந்த இது ஆக்சுவலாக வந்து இந்த டயக்ராம் தான் யூஸ் பண்ணி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் ஆக்சுவலாக. ஸோ அக்ராஸ் த இன்டர்நெட் வந்து உங்களுக்கு வந்து ஏதாச்சும் உங்களோட வெப் அப்ளிகேஷன்ஸ் ஏபிஎஸ் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி பண்ணலாம். ஸோ இந்த ஃபைலை வந்து ஐ வில் புட் இட் இன் தி கூகுள் டிரைவ் அண்ட் பிளாக், யூ கேன் ரெஃபர் டு தட். ஸோ சர்வரில் வந்து சர்டிஃபிகேட்டை மென்ஷன் பண்ணிடுறோம் கான்ஃபிகரேஷன் ஃபைலில். இந்த இடத்துல பிஎஃப்எக்ஸ் ஃபைலை எடுக்கிறோம், கன்வெர்ட் பண்ணுறோம், இதில் போட்டு ட்ரை பண்ணுறோம். அது இருந்தால் மட்டும்தான் வரும். எந்த ப்ரௌசரில் இல்லையோ அவங்களுக்கு வந்து தே வில் கெட் தி பேஜ் லைக் சர்டிஃபிகேட், பேட் எஸ்எஸ்எல் சர்டிஃபிகேட் நாட்டிஃபைன் வரும். அதுதான் ஜீரோ ட்ரஸ்ட் ஃப்ரேம் ஒர்க் யூஸிங் மியூச்சுவல் டிஎல்எஸ். ஸோ போன வீடியோவில் பார்த்தது fingerprint.com பெய்டு வெர்ஷன், டிவைஸ் ஐடென்டிட்டி டிப்பிக்கலி அவ்வளோதான். ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, தட்ஸ் த அப்டேட் இன் திஸ் வீடியோ. தேங்க்யூ.